வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் மாடியூலில் லேண்டட் காஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம வந்து பைக் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி எப்படி வந்து லேண்டட் காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் குவான்டிட்டி இருக்கா. ஸோ பைக் குவான்டிட்டி அப்படின்ற கான்செப்ட் எப்படின்னா டோட்டல் ஃப்ரைட் வந்து 200. டோட்டல் குவான்டிட்டி இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து 2 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன், பிரிண்டர் வந்து 4 குவான்டிட்டி, டோட்டல் பார்த்தீங்கன்னா 6 குவான்டிட்டி. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து 200 டிவைடட் 6 பார்த்தீங்கன்னா 33.33 வருது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 33 ரூபா 33 பைசா வந்து லேண்டட் காஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து 2 × 33 66. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வந்து 4 × 33 133. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஓடோல எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் மாடியூலுக்குள்ளே போய்க்கிறேன். ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ சேம் அதே தான், ஏபிசி கம்பெனி. ஸோ இங்கே வந்து நான் லேப்டாப் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே லேப்டாப் வந்து 2 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் பிரிண்டருமே இங்கே எத்தனை கொடுத்துட்டோம், பிரிண்டர் வந்து 4 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நான் வந்து 4ன்னு கொடுத்துக்கிறேன், 4 குவான்டிட்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸோ 1800. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆட்டு கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் த ப்ராடக்ட், வேலிடேட். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், காப்பி பண்ணி. தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு RFQ போடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயே நம்ம ஜிஎஸ்டி எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு கன்ஃபார்ம் ஆர்டர், கிரியேட்டிவ் பில். ஸோ இங்கே கிரியேட் லேண்டட் காஸ்ட்னு வருது இல்லையா, ஸோ அங்கே போய்க்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் மெத்தடில் பை குவான்டிட்டி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தது இங்கே போட்டுக்கலாம். தென் நமக்கு வெண்டார் பில்லு வேணும். ஸோ அதுக்கு நம்ம வெண்டார் பில்லு வந்து நம்பர் வந்து எடுக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பில்லுக்கு போய்க்கிறேன். RFQ நம்ம போட்ட RFQக்கு வந்து அங்கே போய்க்கிறேன், ஏபிசி. ஸோ இந்த நம்பர் பில் நம்பர் வேணும். ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வேலிடேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லேப்டாப் வந்து ஒரிஜினல் வேல்யூ 5000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டட் காஸ்ட் 66.67. ஸோ டோட்டல் பண்ணால் 1066. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 800. இது வந்து பார்த்தீங்கன்னா 133 வருது. ஸோ டோட்டல் வேல்யூ 933. இது வந்து நம்ம ப்ராடக்டில் ஆட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு, 533. ஸோ இங்கே 533 லேண்டட் காஸ்ட்டோட ஆட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 533 அப்படின்றத நமக்கு வந்து இங்கே கால்குலேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. தென் வந்து பிரிண்டர். ஸோ பிரிண்டர் போகிறோம். ஸோ பிரிண்டர்லுமே 233 ரூபா ஒரு ப்ராடக்டோட லேண்டட் காஸ்ட்டோட சேர்த்து 233 அப்படின்றது நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ இப்படி தான் பை குவான்டிட்டி வைஸாக காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.